த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் தீவிரமான அரசியல் செயல்பாடுகளில் இறங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முழு அளவில் தயாராகிறதுக்கான வேலைகளில் அவங்க மும்முரமாக இறங்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. நான் இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷனுடைய அலுவலகத்துக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். இங்கே தமிழக வெற்றி கழகத்துடைய மூத்த நிர்வாகியான சி.டி. நிர்மல்குமார் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நேரடியாக வந்து சமர்ப்பிச்சிருக்கிறார். இந்த கடிதத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடியது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்கள் போட்டியிடுறதுக்கான தேர்தல் சின்னம் எலெக்ஷன் சிம்பலை எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு கூடிய பணிகள் அப்படின்றது இன்னைக்கு தான் தொடங்குது. முதலாக இன்னைக்கு தான் தொடங்குறாங்க. அதனால அலுவலகம் திறக்கிறதுக்கு 9 மணிக்கு முன்னாடியே தாவேகாவுடைய நிர்வாகிகள் டெல்லிக்கு வந்து காத்திருந்து முதல் ஆளா அந்த லெட்டர் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கான முன்னுரிமை அப்படின்றது கொடுக்கப்படும் அப்படின்றதையும் இந்த தேர்தல் சின்னம் சம்பந்தமான விவகாரங்கள்ல ஒரு கொள்கையாவே இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுனால இவங்க சில முக்கியமான சின்னங்களை கேட்டிருக்கிறாங்க. அது இவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் கை நழுவி போயிடக்கூடாது. உதாரணத்துக்கு இவங்களுக்கு முன்னாடியே ஒரு 10 பேர் வந்து இந்த சின்னம் எங்களுக்கு வேணும்னு லெட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்கன்னா 11வது ஆளா தான் தாவேகாவை கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால முதல் ஆளா வந்து நம்ம லெட்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சின்னம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்கிறாங்க. எத்தனை சின்னங்கள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். ஒரு சின்னம் தான் ஒதுக்குவாங்க. ஆனா இவங்க 10 சின்னங்களை கேட்டு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு பட்டியல் அப்படின்றத கொடுத்து அந்த 10 சின்னங்கள் என்னென்ன சின்னம்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இந்த 10 சின்னங்கள்ல ஏதாவது ஒரு சின்னம் எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா ஒரு 3 சின்னங்களை ஹை ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சின்னம் கண்டிப்பா எங்களுக்கு ஒதுக்குங்க, மற்ற சின்னங்கள் கூட பரவாயில்ல, பட் ஆனா இந்த 3 சின்னங்களை நிச்சயமா எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யறதுக்கான ஒரு வேலைகள்ல ஈடுபடுங்க அப்படின்ற அந்த கோரிக்கையும் அந்த கடிதத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கு. இனி அடுத்ததா இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் என்ன செய்வாங்கன்னா ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. அதாவது வேறு யாரேனும் இந்த தாவேகா கேட்டிருக்கக்கூடிய எலெக்ஷன் சிம்பிளை வேறு ஏதேனும் கட்சிகள் இந்தியா முழுக்க வச்சிருக்கிறாங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. தாவேகாவினர் பிரில்லியண்டா ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் சின்னங்களை அவங்களாகவே அலசி ஆராய்ந்து எந்த ஒரு கட்சிகிட்டையுமே அப்படியான ஒரு சின்னம் இல்லை அப்படின்ற டிஸ்பியூட் அப்படின்னுவாங்க, பிரச்சனைக்குரிய சிம்பல் எதுவுமே இல்லைன்றதை அவங்களாவே தீர்மானிச்சு அந்த பட்டியல் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தேர்தல் ஆணையத்துடைய பணி அப்படின்றது ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்களுடைய தாவேகா அப்படின்ற அந்த கட்சியுடைய பெயரே கூட சர்ச்சையாச்சு. ஏன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி எங்களுடைய கட்சி பெயரை இவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு குரலை எழுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி தாவேகா பயன்படுத்தக்கூடிய அந்த யானை சின்னம் பகுஜன் சமாஜ் கட்சி எங்களுடைய சின்னத்தை இவங்க பயன்படுத்துறாங்க, தடை விதிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தாவேகாவுடைய கட்சி கொடி உட்பட எல்லாமே ஆரம்பத்திலிருந்தே சர்ச்சையாயிட்டு வரக்கூடிய சூழல்ல தேர்தல் சின்னத்துல அந்த மாதிரியான சர்ச்சை எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப தெளிவான ஒரு முடிவா எந்த கட்சிகிட்டையுமே இல்லாத ஒரு சின்னமா எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யுங்கன்னு சொல்லி தான் ஒரு 10 சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ தாவேகா சொல்லி இருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களை தேர்தல் ஆணையம் அலசி ஆராயறதுக்கு 1 மாதத்துக்கு மேல எடுத்துக்குவாங்க அப்படின்ற தகவல் சொல்லப்படுது. அப்படி 1 மாதத்திற்கு உள்ளாக மாநில தேர்தல் ஆணையத்துக்கு இந்த சின்னம் சம்பந்தமான கடிதத்தை அனுப்பி வைப்பாங்க. ஸோ லோக்கல்ல இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கக்கூடிய மற்ற எதுவும் சின்ன சின்ன கட்சிகள்கிட்ட கூட இந்த சின்னம் எதுவும் இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. ஓப்பன் சின்னங்கள், அதாவது யாருக்கு வேணாலும் இந்த சின்னம் ஒதுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும்ல, அது எல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரியான கிராஸ் வெரிஃபிகேஷன்லாம் அனுப்பி சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு மீண்டும் அந்த கடிதத்தை அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறமா தான் தாவேகாவுக்கு அந்த கட்சி சின்னம் அப்படின்றது கிடைக்கும். இதுல என்ன சின்னம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த தாவேகா தரப்பினரிலிருந்து வெளிப்படையா சொல்லல. பட் நமக்கு கிடைக்கக்கூடிய நிர்வாகிகள் கொடுக்கக்கூடிய தகவல்களின் படி விஜய் அவர்கள் அவருடைய திரைப்படங்கள்ல அதிகமா பயன்படுத்தின பொருட்களை வந்து அந்த சின்னமா வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா விசில் அப்படின்றது வந்து முதல் ப்ரையாரிட்டியா வந்து விசில் சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஆட்டோ சின்னம் எங்களுக்கு ஒதுக்குங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கு. கிரிக்கெட் பேட் அப்படின்றதையும் இவங்க ப்ரையாரிட்டியா கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வைரக்கல் அதையும் வந்து எங்களுக்கான சின்னமா கொடுங்க அப்படின்ற மாதிரியான அதிகப்படியா விஜய் அவர்கள் திரைப்படங்கள்ல நிறைய யூஸ் பண்ண சிம்பிள் வந்து எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யுங்க அப்படின்றத வந்து இந்த சின்னங்களை பெயர்களையா கொடுக்கும் பொழுதே அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. ஏன்னா தேர்தல் அப்போ இந்த சின்னங்களை மக்கள் மத்தியில பிரபலப்படுத்துறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இப்போ உதயசூரியன், இரட்டை இலை அப்படின்றதெல்லாம் பல வருஷங்களா மக்கள் மனசுலயே பதிஞ்சு போன சின்னம்.
புதுசா வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு அவங்களுடைய சின்னத்தை உடனடியாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பெரிய வெளிச்சம் அப்படின்றது இருக்கும். ஏற்கனவே தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியுடைய அத்தனையுமே நட்சத்திர அந்தஸ்து தொடங்கி தலைவர் என எல்லாமே விஜய் அவர்கள் தான் இருக்கிறார் அப்படின்றதுனால அவர் திரைப்படங்கள்ல பயன்படுத்தி இருக்கக்கூடிய பொருட்களை சின்னமா கிடைக்கும் பட்சத்துல அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய சோசியல் மீடியா யுகம் தொடங்கி டிஜிட்டல் யுகத்துல இந்த எலெக்ஷன் அவங்க முதலா எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றதுனால அந்த பாயிண்ட்டை ரொம்ப முக்கியமானதா வச்சிருக்கிறாங்க. ஸோ எலெக்ஷன் சிம்பிள் கிடைச்சிருச்சு அப்படின்ற அந்த தகவல் வந்த உடனேயே அதை உடனடியாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். மற்ற கட்சிகள் மாதிரி சுவர்களில் வரைகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட டிஜிட்டல் முறையில் இந்த சின்னத்தை கொண்டு போய் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான். அப்கோர்ஸ் விஜயோடைய திரைப்படங்கள் அப்படின்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விசில் சிம்பிள் ஏன் அவங்க ரொம்ப ப்ரையாரிட்டியாக கேட்குறாங்கன்னா அவருடைய பாட்டாகட்டும் அவருடைய படங்களில் நிறைய அந்த விசில் அப்படின்றதுக்கான ரெஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அது அதிக அளவில் பயன்படுத்தப்படும் பட்சத்தில் சுலபமாக இருக்கும் மக்கள் மத்தியில் போகிறதுக்கு அப்படின்ற மாதிரியான யோசனைகள்லாம் தாவேகா தரப்புலேருந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த சிம்பிள் செலக்ட் பண்ணுறதுலேயே தாவேகாவினர் தனியாக ஒரு குழுவை அமைத்து வெளியே எந்த ரகசியமான தகவல்களையும் கசிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக செப்பரேட்டாக ஒரு குழுவை அமைச்சு பல மாதம் இதுக்கான ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஒரு சில சின்னங்களை அவங்க வரைஞ்சே கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் கூட சொல்லப்படுது. ஸோ சின்னம் விஷயத்தில் அவங்க ரொம்ப தெளிவான ஒரு நிலைப்பாட்டோட நகர தொடங்கி இருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த சின்னம் கிடைக்குமா, இல்லை கிடைக்கக்கூடிய சின்னத்தை அவங்க பிரபலப்படுத்துவாங்களா, இல்லை அந்த சின்ன ஒதுக்கீடுலையும் எதுவும் டிஸ்பியூட் எதுவும் வருமா, அவங்களுடைய கட்சி பெயர் கட்சி கொடி மாதிரியே இதுலேயும் எதுவும் சிக்கல் வருமா அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய நாட்களாக சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது. ஸோ நான் டெல்லியிலேருந்து இந்த மாதிரியான செய்திகள்லாம் சேகரிக்கிறேன் அப்படின்றதுனால எலெக்ஷன் கமிஷனையும் ரொம்ப கீனாக பக்கத்துலேருந்து வாட்ச் பண்ணி இந்த தாவேகாவுடைய தேர்தல் சின்னம் சம்பந்தமான விஷயங்கள்ல தேர்தல் ஆணையம் எத்தகைய முடிவெடுக்க போறாங்க அப்படின்றதையும் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இந்த சேனலை முதல் தமிழ் யூடியூப் சேனலாக நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.